அதீத காதல் வாழ்க்கையின் உண்மை தருணங்களை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜு ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த உழைப்பையும் எளிமையும் கொண்ட ஒரு இளைஞர். அவனுக்கு வாழ்க்கையை எளிமையாக வாழ ஆசை. பிரியா ஒரு உயர் குடும்பத்தை சேர்ந்த ஆசை பெறும் பெண். அவளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே பெரிதாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இவர்கள் கல்லூரியில் சேரும் முதல் நாளிலேயே காதலில் விழுகிறார்கள். முதலில் சாதாரண நட்பு போல் இருந்தாலும் காலப்போக்கில் அதீத காதலாக மாறுகிறது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தினரை சேர்ந்தவர்கள். ராஜுவும் பிரியாவும் ஒருவருக்கொருவர் உயிராகி விடுகிறார்கள். ஆனால் பிரியாவின் குடும்பம் இந்த உறவை அறிந்தவுடன் அவளை கட்டாயமாக மற்றொரு திருமணத்திற்கு தயார் செய்ய முயல்கிறது. பிரியா அழுது அழுது ராஜுவிடம் சொல்லுகிறாள், நீ இல்லாமல் நான் உயிரோடு இருக்க முடியாது என்று. அந்த நாளே இருவரும் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் காதலுக்காக தீயாக இருந்த குடும்பத்தையே கைவிட்டு விட்டார்கள். திருமணத்தின் முதல் சில மாதங்கள் கனவு போலவே இருந்தது. அவர்கள் சிறிய வீடு, மிக குறைந்த வருமானத்தில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இருந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது காதல் கதைகளைப் போல இருக்காது. ராஜு கடினமாக வேலை செய்ய நேரமில்லாமல் தள்ளாடுகிறான். பிரியா நல்ல வாழ்க்கை இல்லாமல் சோர்ந்து போகிறாள். அவள் மெதுவாக கோபமாக மாறுகிறாள். நீ என்னை கேட்டே கேட்காமல் ஓடிக்கிட்டு வந்துட்ட. ஆனால் நீ எதுவும் சரியாக செய்யல. ஒரு நாள் பிரியா ராஜுவிடம் கோபமாக சொல்கிறாள், நான் வீட்டை விட்டு வந்தது என்ன தவறு? என்னால் இப்படியா வாழ்க்கை? ராஜு, நாம காதலிச்சோம், இதில் என்ன தவறு என் மீது இருக்கிறது என்று கேட்க, பிரியா, உன் வருமானம் போதலை, எல்லாம் கனவாக இருந்தது தான் உண்மை. ஆனால் உண்மையான வாழ்க்கை இன்னொரு மாதிரி. இவர்கள் இருவரும் தினமும் சண்டை போடுகிறார்கள். காதலாக இருந்தது மறுத்தல் மற்றும் கோபமாக மாறுகிறது. ஒரு நாள் பிரியா தன் பெற்றோர்களிடம் திரும்பிச் செல்ல நினைக்கிறாள். அவளுடைய குடும்பம் இப்போது நாங்கள் முதலில் சொன்னதுதான் சரி என்று பெருமைப்படுகிறது. பிரியா மனதில் குழப்பமடைந்து விடுகிறாள். ராஜுவும் தீர்மானிக்கிறான், நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்க முடியாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நீ செல்லலாம் என்று கூறுகிறான். அவர்கள் விவாகரத்திற்கான முடிவை எடுக்கிறார்கள். விவாகரத்து முடிந்த பிறகு நேரம் கடந்தபோது ராஜுவும் பிரியாவும் தங்களின் தவறுகளை உணர்கிறார்கள். ராஜு புரிந்து கொள்கிறான், காதல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் பொருளாதாரமும் முடிவெடுக்கிற திறமையும் முக்கியம் என்று. பிரியா புரிந்து கொள்கிறாள். உண்மையான பாசம் இருந்தால் ஒருவருக்காக மாற்றம் கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் சந்திப்பில் அவர்கள் இருவரும் பேசுகிறார்கள். ராஜு, நாம வெகு நேரம் கழித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பிரியா, ஆமாம், காதல் இருந்தாலும் வாழ்க்கையை நாம் கடத்த தெரியவில்லை. இருவரும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று உணர்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது வேறு வாழ்க்கையில் இருப்பதால் நிஜ வாழ்க்கையின் உண்மையான பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். காதல் முக்கியம், ஆனால் வாழ்க்கைக்கு அது மட்டுமே போதாது. நம்பிக்கையும் பொறுப்பும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வது வலுவான உறவாக இருக்காது. உண்மையான உறவுக்கு பொறுமையும் ஒருவருக்கொருவர் உகந்த மாற்றங்களும் அவசியம்.
காதல் ஒரு கனவு, ஆனால் வாழ்க்கை ஒரு பாடம். அதை புரிந்து கொள்ளாமல் நடந்தால் கனவு உடைந்துவிடும். இதுபோல கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.